காய்ஸ் இங்கே ஒரு ஜெயிலரோட பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த பாட்டி ஷாக் ஆகிட்டே வெளில வருவாங்களா. டாக்டரும் வந்து பையன் தான் பிறந்திருக்கான் ஆனால் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே தாத்தா கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போயிடுவார். உள்ளே போய் பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆகி நிற்பார். நாளே இந்த ஜெயிலுக்கு போயிட்டு பயங்கரமாக கோவப்படுவார். எல்லாரையும் வெளில வந்து லைனில் நிற்க சொல்லுங்கள், நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவார். ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து பிளாக் பீப்புள்ஸ் மாதிரியே இருக்குமா. ஸோ இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் தான் எல்லாரும் வந்து நிற்க சொல்லிட்டு அங்கேயும் எல்லாருடைய முகத்துக்கிட்டையும் போய் அந்த குழந்தைய வச்சு பார்ப்பாரு. யாரோட முகஜாடையும் வந்திருக்காது. லாஸ்ட்டாக ஒருத்தங்கிட்ட வைக்கக்குள்ள அந்த பொண்ணுமா அப்பா இங்கே குழந்தைய கொடுங்கன்னு கேட்கக்குள்ள இவரும் திரும்புவாரா. குழந்தைய கொடுத்துட்டு திரும்பக்குள்ள அவன் சிரிக்கிறத இவர் பார்த்துருவாரு. அப்போ இதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு போக்குள்ளேயே அங்கே இருக்கிற எல்லாருமே வா நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா, நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வருவாங்க. இதை பார்த்த கோவத்திலேயே அவரும் போயிடுவாரு. போக்குக்குள்ள அந்த பொண்ணு அந்த கடைசியாக செக் பண்ணாங்கல்ல அந்த பையனுக்கு தான் டாட்டா கட்டிகிட்டே போவா. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவளோட ஹஸ்பண்டும் அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பையன் கூட அஃபரில் இருந்திருப்பா போல. ஸோ அந்த குழந்தையும் அவனோடது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.